நகரத்தை ஒட்டிய ஒரு சிறிய கிராமம். அங்கே வேப்பமர நிழலில் செங்கல் வீடு. அந்த வீட்டில் வயதான பாட்டி வசித்தா, மீனாட்சி அம்மாள். அவரது வாழ்க்கை ஒரு நீண்ட ஓடை போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரே ஒரு சங்கடம், அவரது மருமகன் முருகன். அவனுக்கு ஊரில் வேலை இல்லை. நகரத்தில் ஒரு கம்பெனியில் சேர்ந்தான், ஆனால் அங்கேயும் வேலை நீக்கம். ஏமாற்றத்தோடு தலைகுனிந்த நிலையில் அவன் ஊர் திரும்பினான். பாட்டி, எல்லாம் பாழாய் போச்சு என்றான் அவன், வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து. பாட்டி, ஆமா என்றான் அவன், வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து. பாட்டி அமைதியாக அவனை பார்த்துவிட்டு, சாப்பிட வா முருகா. வயிறு நிரம்பினால் எல்லா யோசனையும் தெளிவாகத் தோணும் என்றார். மறுநாள் காலை முருகன் தூக்கக் கலக்கத்தோடு இருந்தான். ஒரு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. டக் டக் டக். இது என்ன சத்தம் பாட்டி? தலை வெடிக்கிறதே என்று முணுமுணுத்தான். பாட்டி சிரித்துக்கொண்டே சமையலறையில் இருந்து வந்தார். வா, காட்டுறேன் ஹூட். அவர்கள் வீட்டின் பின்னால் இருந்த பழைய வேப்ப மரத்திற்கு அருகில் நின்றார். அவர்கள் வீட்டின் பின்னால் இருந்த பழைய வேப்ப மரத்திற்கு அருகில் நின்றார்கள். அங்கே ஒரு சின்னஞ்சிறு மரங்கொத்தி அதன் கூர்மையான அலகினால் மரத்தின் பொந்தை துளைத்துக் கொண்டிருந்தது. பாரு, இந்த சின்ன பறவை எத்தனை முறை துளைக்குது? 100 முறையா? 1000 முறையா? ஆனால் அந்த பறவை, அதுக்கு தேவையான பூச்சிகளை அந்த பொந்திலிருந்து எடுக்கத்தான் இந்த முயற்சி. ஒரு நாளைக்கு இதே வேலைதான் ஹூ. முருகன் ஆர்வத்தோடு பார்த்தான். மரங்கொத்தி தோல்வியைப் பற்றி கவலைப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் முயன்று கொண்டிருந்தது. பாட்டி பேசினார், வாழ்க்கையும் அதுபோலத்தான் மகனே. ஒரே அடியில் வெற்றி கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் இறுதியில் நமக்கு வேண்டிய பூச்சி கிடைக்கும். அந்த வார்த்தைகள் முருகனின் மனதில் ஓர் மின்னலை ஏற்படுத்தின. அடுத்த சில வாரங்கள் அவன் முயற்சியை நிறுத்தவில்லை. பாட்டியின் வீட்டு முற்றத்தில் வளரும் மாம்பழத்தை எடுத்து அதை கிராமத்து சந்தையில் கொண்டு போய் விற்பனை செய்தான். சிறிது சிறிதாக லாபம் கண்டான். பிறகு அண்டை வீட்டு ஐயாவும் தனது நெல் வயலை காட்ட இருவரும் சேர்ந்து சிறு நெல் வணிகத்தை துவங்கினார்கள். 1 வருடம் கழிந்தது. மீண்டும் அந்த வேப்ப மரத்தடியில் முருகன் பாட்டியிடம் ஒரு குடை நிறைந்த பணத்தை நீட்டினான். பாட்டி, இதோ, நம்ம வீடு வாங்கிய கடனை தீர்க்கிறதுக்கு யூத். பாட்டியின் கண்கள் நீரால் நிறைந்தன. ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். அப்போது டக் 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 என்ற ஒலம் மீண்டும் கேட்டது. இருவரும் திரும்பிப் பார்த்தார்கள். அந்த மரங்கொத்தி இப்போது மரத்தில் ஒரு பெரிய பொந்தை உருவாக்கி அதில் இருந்து ஒரு ஜூசி பூச்சியை எடுத்து சாப்பிடுவதைக் கண்டார்கள். முருகன் புன்னகைத்தான். பார்த்தியா பாட்டி? அது இறுதியாக சாப்பிடுறது. நம்ம முயற்சியும் இப்படித்தான் இருக்குயூட். பாட்டி அவன் தோளை தட்டிக் கொடுத்தார். ஆமாம் மகனே. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வெற்றிக்கு முன் வரும் சிறு தாமதங்கள்தான். அந்த சின்ன ஊரில் ஒரு சின்ன பறவை சொல்லி சென்ற பாடம் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மாற்றியது. மரம் மீண்டும் அமைதியடைந்தது. ஆனால் முருகனின் வாழ்க்கை மட்டும் தொடர்ந்து ஓயாமல் முயற்சி செய்யும் ஒரு இனிய சத்தமாக மாறியிருந்தது.